ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்குள்ள வீடியோவில் ஒரு முக்கியமான நியூஸ் அவேர்னஸ் பற்றி பார்ப்போம். அதாவது இன்றைக்கி வந்து நோக்கியா ஃபோன் ஒன்று வெடிச்சு அதில் ஒரு பொண்ணு மொபைல் யூஸ் பண்ணும்போது வெடிச்சு அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. கை காலில் உடம்பு ஃபுல்லாக அடிபட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது இறந்துட்டாங்க. இது ஒடிசாவில் நடந்திருக்கு இன்றைக்கி. இது எதனால் நடக்குது? இது ரீசெண்டாக நம்ம அடிக்கடி இந்த நியூஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், மொபைல் வெடிக்குதுன்னு. ஆக்சுவலாக ரெட்மி மொபைல் நிறைய வாட்டி வெடித்ததாக தான் நமக்கு இப்போ ரீசெண்டாக நியூஸ் வந்துட்டு இருந்து. இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நோக்கியா வெடிச்சிருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்ன, என்ன நம்ம எப்படி இதை தடுக்கலாம், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மெயின் ரீசன் ஃபஸ்ட்டு என்ன ரீசன்னா, நோக்கியா வந்து மொபைல் ஃபோனை நிறுத்தி, அதாவது ப்ரொடக்ஷன் நிறுத்தி ரொம்ப வருஷம் ஆச்சு. அதாவது இந்த மாடல் 5233 ஃபோன் தான் வெடிச்சிருக்கு. இந்த மாடல்லாம் நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனாலும் இன்னும் பாருங்கள், இந்த வெடித்த ஃபோனு ஆனாலும் இன்னும் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இதே மாதிரிப்பட்ட அஃபிலியேட் மார்க்கெட்லலாம் இன்னும் செல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது எப்படி அவங்க செல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இந்த ப்ரொடக்ஷனே இல்லையே, எப்படி செல் பண்ணுறாங்க நம்ம பார்க்கும்போது, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட்லி இதில் வர்றது எல்லாம் செல்லர்ஸ் எல்லாமே கடைக்காரங்க தான் மொபைல் சேல் பண்ணுறது. அப்படி சேல் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய மொபைல்ஸு, இந்த முன்னாடி மேனுஃபேக்சர் முடிஞ்சு வராத மொபைல்ஸுக்கெல்லாம் புதுசாக ஒரு சாஃப்ட்வேரும் போட்டு புதுசாக மொபைல் கவரம் மாற்றிட்டாங்கன்னா போதும். மொபைலில் நம்ம புது மொபைலாக பழைய மொபைலாக கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் நோக்கியாவை பொறுத்த வரைக்கும் பிராண்டட் கம்பெனி, அவங்க ஒரு ரேடியேஷன் கண்ட்ரோல்லாம் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம கடையில் நெட்லலாம் வாங்குகிறோம். இப்போ புதுசாக நம்ம பழைய மொபைல் நம்ம இப்போ கடையில் வாங்கும்போது புதுசாக இருக்கும். ஆனால் நம்ம என்றைக்கா யோசிச்சிருக்கோமா? நம்ம யோசித்து பார்த்ததே இருக்க மாட்டோம். ஆனால் அதுக்கு ரீசன் என்னென்னா, நமக்கு மொபைலில் அவுட்லுக் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவுட்லுக்கு பார்ப்போம். உள்ள ஏதாவது சாஃப்ட்வேர் மாற்றிட்டாங்கன்னா மொபைலில் இருக்க கான்டெக்ட் எல்லாமே போயிடும். அவங்க மோஸ்ட்லி இதே மாதிரி செல் பண்ணுறதுலாம் வந்து கடையிலையோ ஆன்லைனில் எல்லாமே வந்து நம்ம ஒரு பழைய மாடல் மொபைல் வாங்குகிறோன்னா அது வந்து மோஸ்ட்லி செகண்ட் யூஸாக தான் இருக்கும். ஆனால் அவங்க நம்ம செகண்ட் யூஸேன்னு சுத்தமாக தெரியாத அளவுக்கு அவங்க பவுச் மேலே கவர் மாற்றிடுவாங்க, இது பேனல் மாற்றிடுவாங்க. அப்புறம் இது டிஸ்பிளேயில் இந்த உள்ளே எதுவும் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா எல்லாம் கரெக்ட் பண்ணி ஓஎஸ் மாற்றிடுவாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் மாற்றிடுவாங்க. சாஃப்ட்வேர் மாற்றிட்டாலே நமக்கு மொபைலை கண்டுபிடிக்க முடியாது, புது மொபைலாக பழைய மொபைலான்னு. இது எந்த மொபைலுக்கு வேணாலும் பண்ணலாம். ஆனால் இது இப்போவும் சேல் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி இது ஒரு மெயின் ரீசன். அப்புறம் பாருங்கள், இது ஒரு ஓல்டு மாடல் மொபைல் இன்னும் இப்போ வரைக்கும் செல் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு ரீசன். இன்னொன்று என்னென்னா, இந்த மொபைல் வெடிக்கும்போது மொபைல் சார்ஜிங் டைமில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது வெடிச்சிருக்கு. ரிலேட்டிவ் கால் பண்ணும்போது தான் அன்னைக்கு வெடிச்சிருக்கு. பொதுவாகவே நம்ம சொல்கிறது தான் எல்லோரும், மொபைல் வந்து நோக்கியா மொபைல்னால் அதுக்கு கெப்பாசிட்டி ஏற்ற அதே சார்ஜர் தான் யூஸ் பண்ணணும். நோக்கியா மொபைல்னால் நோக்கியா சார்ஜர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நீங்கள் நோக்கியா மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு சாதா மொபைலுக்கு பேட்டரி கவரேஜ் ஒரு 800 இல்லைனா 1000 mAh தான் கொடுத்துருப்பாங்க. அப்போனா அதுக்கு தக்கன உள்ள சார்ஜர் தான் யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணாமல் நீங்கள் சடனாக சார்ஜ் வரும்னு சொல்லிக்கிட்டு கூடின நோக்கியா மொபைலுக்குள்ள சார்ஜரை யூஸ் பண்ணால் கூட ப்ராப்ளம் தான். வெடிக்கிறது ரொம்ப சான்சஸ் இருக்குது. எதனால் வெடிக்குதுன்னா, பேட்டரியை விட சடனாக அந்த பேட்டரிக்கு பவர் வந்து சடனாக இதாகும்போது ஹீட் ஆகி வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் ஒரு ரீசன். இன்றைக்கி அந்த பொண்ணோட நேம் உமா, ஒடிசா இன்றைக்கி வெடித்ததும் அதே மாதிரி தான். மொபைல் சார்ஜிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது கால் பண்ணும்போது தான் வெடிச்சிருக்கு. பொதுவாகவே வந்து மொபைல் நம்ம சொல்கிறது தான், மொபைல் சார்ஜ் போடும்போது கால் பண்ணக்கூடாது அப்படி சொல்லுவோம். ஆனால் இன்னை வரைக்கும் நிறைய பேர் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாதிரி நெட்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்லாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அது தெரிஞ்சால் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்து இன்னொன்று மெயின் ரீசன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மொபைலுக்குமே ரேடியேஷன் கண்ட்ரோல்னு ஒன்று உண்டு, ஒரு லிமிட்டட் தான் உண்டு. அதாவது ஒரு இப்போ உள்ள மொபைலுக்கெலாம் என்னை பொறுத்தவரை சொன்னால் 1 வருஷம் தான். ஆக்சுவலாக 1 வருஷம் தான் அவங்க மொபைல் பக்கா ரேடியேஷன் கண்ட்ரோலோடு இருக்கும். கூடி போனால் 2 வருஷம் ஒரு மொபைலை யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணாலே அது ஒரு ரேடியேஷன் அஃபெக்ட் ஆன மொபைல் தான். அது உங்கள் உடம்புக்கும் கேடு, நம்ம காதுக்கும் கேடு. அது எப்படி நமக்கு தெரியும்னா, ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது தெரிஞ்சிடலாம். ஒரு 15 மினிட் இல்லைனா 20 மினிட் மேலே நீங்கள் ஒரு ஃபோன் பேசிட்டீங்கனாலே உங்களுக்கு காதெல்லாம் வலிக்க தொடங்கிடும். இல்லைனா ஃபோன் வருதுனாலே நீங்கள் காது பக்கத்தில் கொண்டு போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கு காது வலிக்கும்.
காது வலி அதுக்கு அப்படி காது வலிக்க தொடங்கினாலே உங்கள் மொபைல் அவ்வளோதான் போயாச்சு. ரேடியேஷன் அஃபெக்ட், ரேடியேஷன் ஓவராக இதாகுது, லீக் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த இது எதனால் நான் சொல்கிறேன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கெல்லாம் 1 இயர் மேலே ஒரு மொபைல் யூஸ் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ ரேட்டான மொபைலாக இருந்தாலும் 1 இயரில் வேஸ்ட் பாக்ஸில் போட்டுருவாங்க. நம்ம 1-2 துறைமுகத்துக்கு கூட அங்கே உள்ள வேஸ்ட் மொபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்லாம் நியூஸ் வந்து தெரிஞ்சிருங்கன்னு நினைக்கிறேன். ஃபாரினுக்கு போயிட்டு வரவங்களாம் அங்கே சும்மா தான் கிடக்கும் மொபைலு. அதெல்லாம் சிலர் எடுத்துகிட்டு கூட வருவாங்க. சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும். அங்கே ரீசன் இதுதான். ஒரு மொபைலோட ஒரு வேலிடிட்டி என்னென்னா 1 வருஷம் தான். கூடி போனால் 2 வருஷம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் எந்த மொபைல் யூஸ் பண்ணாலும் அது ரேடியேஷன் அஃபெக்டான மொபைல் தான். இந்த மொபைல்லாம் வந்து இவங்கெல்லாம் எப்படியும் மேக்ஸிமம் 5-10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மொபைல்லாம். அப்படிப்பட்ட மொபைல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணலைன்னா அதெல்லாம் அந்த மொபைல்லாம் ரொம்ப ரேடியேஷன் இருக்கும். நீங்கள் ரேடியேஷன்லாம் நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, ஒரு பழைய மொபைல் நீங்கள் வச்சுக்கிட்டு சிம் போட்டு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த அளவுக்கு காது வலிக்கும். அப்படி வலிக்கிற ஆனாலும் அப்படிப்பட்ட மொபைல்லாம் சுத்தமாக யூஸ் பண்ணிடாங்க, வேஸ்ட்டு. அதெல்லாம் அப்படியே ஒதுக்கிடுங்க. என்னைக்கு மொபைல் யூஸ் பண்ணாலும் ஒரு புது மொபைல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். 1 இயர் இல்லைனா 2 இயர் ஆச்சுன்னா முக்கியமாக மாற்றிடுங்க. அதேமாதிரி குழந்தைங்க, கிட்ஸ் அவங்கள்ட்டலாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி மொபைலை கண்டிப்பாக கொடுக்காங்க. இதனால் நிறைய ப்ராப்ளம் வரும். மெமரி லாஸ், முக்கியமாக இந்த ரேடியேஷன் ப்ராப்ளம்னால மெமரி லாஸ் வரும். மெமரி லாஸ், ஐஸு, கண்ணுக்கு பாதிப்பு, இப்படி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரேடியேஷன் வந்து அந்த அளவுக்கு ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு முக்கியம். அதை தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதே மாதிரியே பெற்ற ஆக்சிடென்ட் நடக்க ரொம்ப சான்சஸ் இருக்குது. வேறு 1000-2000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம ஆக்சிடெண்ட்லாம் நடந்துடாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் என்னென்னா, கடைசியாக அது மெயின் இது என்னென்னா, நம்ம லோக்கல் சார்ஜஸ், நான் பிராண்டட்லேயே வெடிக்க சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். லோக்கல் சார்ஜஸ்னால் கண்டிப்பாக வெடிக்க சான்சஸ் இருக்குது. ஒரு பிராண்டட் நம்ம சார்ஜர் வாங்குறோன்னா ஒரு 200-500 ரூபா வரும். 1000 ரூபாய்க்கு கூட இருக்குது. ஆனால் நம்ம லோக்கலில் சார்ஜர் வாங்கினா 50-100 ரூபாய்க்கு வாங்கிடலாம். அந்த நம்ம சார்ஜரை வந்து அவசரத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நியூ மொபைல்ஸுக்கு செட் ஆகிடும். ஏன்னா அந்தளவுக்கு அது சேஃப்டி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதே இது நம்ம யூஸ் பண்ண ஒரு பழைய மொபைலுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக வெடிக்க சான்சஸ் இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதில் ஒரு சைனா சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணுறான்னா அவன் வந்து ஒரு கண்ட்ரோலே கொடுத்துருக்க மாட்டான். வால்டேஜ் கண்ட்ரோல், டிசி பவர். நம்ம ஏசி வந்து டிசியாக கன்வெர்ட் ஆகி தான் மொபைலுக்கு சார்ஜ் ஏறும். அந்த கண்ட்ரோலே இருக்காது. அதனால் வெடிக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. இது தெரியாமல் நிறைய பேர் இன்னும் வரைக்கும் இந்த மொபைல்ஸ்லாம் இன்னும் பழைய மொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணுறது தப்பில்லை, ரொம்ப சேஃப்டியாக யூஸ் பண்ணணும். இப்படி ரேடியேஷன் கூடின மொபைலை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும்னா ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சார்ஜ் போடும்போது நெட்டோ இல்லைனா ஃபோனோ பேசாதீங்க. இப்படிலாம் இந்த சின்ன சின்ன தப்பு தான். அதெல்லாம் கண்டிப்பாக மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆக்சிடெண்ட், இதே மாதிரிப்பட்ட இதெல்லாம் வந்து தெரியாதனால நடக்கிறது, இதே மாதிரிப்பட்ட ஆக்சிடென்ட் தப்பிச்சிக்கலாம். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகும். உங்கள் ஃபேமிலி, கிட்ஸு, குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ, இந்த அவேர்னஸ் எல்லாருக்குமே கொடுங்க மொபைலை பற்றி. ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது. நான் அந்த மொபைல் சர்வீஸ் இந்த ஃபீல்டெலாம் இருந்திருக்கேன். நான் அது ரிலேட்டடாக எனக்கு, அதனால தான் இந்த வீடியோ மெயினாக போட்டேன் இன்றைக்கி. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.